நம்ம ஆளு இந்த மாதிரி பொது இடத்துக்கு வந்துட்டாலே நம்ம மாதிரிலாம் வந்து அசிங்கம் பண்ணிடலாம். டேய் டேய் எவ்வளோங்களா பொது இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிடுவாங்க. மறக்காம நீங்களும் சேலம்ல இருந்தா இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்து பாருங்க. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வாரம் கழித்து திரும்பி இன்றைக்கி தான் வீடியோவை எடுக்கிறோம். ஏன்னா இத்தனை நாள் கொஞ்சம் அங்கே எங்கேன்னு போயிட்டு இன்றைக்கி தான் வீடியோவை எடுக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி சரி ஒரு வாரம் கழிச்சு எடுக்கிறோம், இன்றைக்கி கொஞ்சம் நல்லதாக போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜருகுமலை இன்னும் வரல, ஜருகுமலைக்கு கீழே நிற்கிறோம். இதுதான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மலை தெரியுதா, அப்படியே இப்படி சுற்றி அங்கே டாப்புக்கு போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா ராமானுஜமா என்னது ராமானுஜம் கோயில் பாருங்கள். இங்கே அடியில் தான் இங்கேருந்து நீங்கள் பாருங்களேன், அப்படி மலை கீழே தண்ணி, இந்த இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம மேலே போக போகிறோம் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய இடத்துல மலையெல்லாம் ஃபுல்லாக குடஞ்சி எடுத்துகிட்டு பார்க்குற மலையெல்லாம் ஃபுல்லாக குடஞ்சி எடுத்துட்டாங்க. 8 வழிச்சாலை போடுறான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது இந்த இடம் தான். அதனால தான் ஃபுல்லாக மலையெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுக்கு தான் நிறையா போராட்டம் அப்படி இப்படின்னா நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே போக போகிறோம். இந்த மாமன்னன் படம் பார்த்துருப்பீங்களா, மாமன்னன் அந்த படம் எடுத்த ஸ்பாட்டு மேலே நிறையா இருக்குது. அந்த பிளேஸ்லாம் போய் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் இந்த ராமானுஜம் கோயிலில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பேர் இந்த கோயிலில் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் தானே. நிறையா மலை இருக்குது. இந்த நிறைய இடத்துக்கு மலைக்கு போயிருக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் அங்கே பாருங்க மரணமாக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு. வண்டி இழுக்கவே மாட்டேங்குது. நாங்களும் அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கிறோம். எப்படி வழியெல்லாம் ஃபுல்லா செங்குத்தா இருக்கு. நீங்களே பாருங்களேன். நாங்க ஒரு தடவை வீடியோ எடுக்கல, அப்படியே மேல போயிடலான்னு தான் வந்தது. இப்போ அது இது பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ உங்களுக்கு கிளியரா கேட்குமான்லாம் தெரியல. இருந்தாலும் சரி, இங்கதான் பாருங்க இந்த 2 சைடு இப்படி இருக்கா, இதுல கூட சரிலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காட்டுற பாருங்க. அப்படியே ஃபுல்லா கவர் பண்ண அந்தாண்ட பாருங்க. அந்தாண்ட நம்ம கீழே போயிட்டு அவ்வளவா கீழே தான் போய் நிக்க முடியும், வேற வழி எங்கேயுமே இல்ல. சைட்ல தடுப்பு. ஆனா பயங்கரமா இருக்கு. இந்த சேலம்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒன் டைம் ஆச்சு அந்த இடத்துல நீங்க விசிட் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். அங்க பாருங்க அந்த மலை செம்மையா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே அதுவும் இல்லாம ரோடு ஃபுல்லா ஒரு செங்குத்தா தான் இருக்கு. இங்க நான் வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ரோட்ல எப்படி போயிட்டு இருக்கா, அப்படி ஈஸியா போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளும் நாங்க வந்த ரோடு இப்படி செங்குத்தா வந்துட்டு இருந்தோம். பாருங்களேன், நீங்க சேலம்ல ஏற்காடுலாம் போயிருப்பீங்க, அதெல்லாம் கூட அது போற வழியில கூட உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா இங்க பாருங்க, அப்படி சுற்றி நீங்க பாத்துட்டு போற வியூ தான். அதுக்காகவே நம்ம இங்க வரலாம். இப்படி போறோம்ல, அதுக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா நம்ம இவ்வளவு நேரம் தொலைவி கண்டுபிடிச்சி இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் தான். அந்த கிணறு தெரியுதா, அந்த கிணத்துக்குள்ளதான் அந்த மாமன்னன் படத்துல அந்த பசங்க கிணத்துல விழுந்து அந்த கல் எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் சீன் வரும்ல, அது பாத்தீங்கன்னா அந்த கிணறு தான். இப்போ வந்து அந்த கிணத்துக்கு தான் நம்ம இங்கதான் இருக்கோம். இவர்கிட்ட தான் கேட்டோம், அந்த அண்ணன். அவரு தான் இந்த கிணறு தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் மேல வந்துட்டு எங்கெங்கேயும் போய் ஏதாவது இருக்கிறது மாதிரி நினைச்சிட்டு வந்தோம். நான் இங்க பாருங்களேன், இந்த கல்வெட்டுல செதுக்கிருக்கு இந்த தொட்டியில. குளிக்கிற தொட்டியா என்னன்னு பத்தி பார்க்கலாம். அதை கிணறு போடுறா, கிணறு இப்படி தொட்டி மாதிரி இருக்குதுராது. அதான் இது கட்டியிருக்காங்க, அந்த சைடுல செட் எல்லாம் போட்டு. அங்க பாருங்க ஒரு மீன் நடந்துட்டு இருக்குது. அப்படியே பேர் தண்ணி இந்த கிணத்து வந்து வெளியில போற மாதிரி. நம்ம கிணறு நம்பிதான் இருக்கு போல, நம்பி எல்லாம் தள்ளி போகுது. இதுலதான் எல்லாம் செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க கிணத்துல. இப்பதான் கட்டிருக்காங்க. கிணறு இப்படிதான் இருக்கு. இந்த அவங்க எகிரி குச்சி போறது, ஆனா அந்த அந்த இதுக்குள்ள பூந்து போவாங்கல்ல, அந்த ஹோல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்படிதான் அந்த இடம். இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இந்த இடம் தான் சொல்றாங்க. இங்க பாருங்க, இதுல கல்வெட்டுலாம் தெரியுதா, போட்டுக்குது, கூ போட்டுக்குது, மா போட்டுக்குது. கல்வெட்டுலாம் அந்த இடத்துல ஏதோ போட்டிருக்காங்க. நாங்களும் மேல வந்துட்டு சரி நிறைய ஊர் மாதிரி ஏதோ கடலா இருக்கும் வந்து பார்த்தா தண்ணி கூட இங்க ஒரு கடல்ல. ஆனா இந்த இடத்துல வருத்துன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வர வழிதான்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இப்போ மேலேருந்து அவ்வளோதான். நம்ம அங்கேருந்து வந்தோம், அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நடுவில். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் சொன்னல, அந்த வியூ பாயிண்ட்ல நான் நின்றுட்டு இருக்கேன். திரும்பி உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நேரில் பார்க்க எனக்கு நல்லா தெரியுது, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. காட்டுவா? 3, 2, 1 go. இப்படி நல்லா இருக்குது. அது நல்லா தடுக்கிட்டு விழுந்தோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அது பாருங்களேன், இங்க இருந்து நம்ம விழுந்தா எங்க போய் உழுவோன்னு கூட தெரியும், எங்க போய் நிப்போன்னு கூட தெரியாது. தெரியுதா? அப்படி ஸ்லைட்டா அப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருந்தா கூட இங்க அந்த இங்க அடிச்சாலும் எங்கேயும் போயிருவேன். நான் அங்கெல்லாம் விழுந்தா வாய்ப்பே இல்லை. ஆனா நல்லா இருக்கு. இங்க இருந்து இந்த இடம் தான் கொஞ்சம் பச்சை பசேர்னு பாக்குறதுக்கு. அந்த மலையெல்லாம் கூட அங்கங்க சொட்ட சொட்டையா இருக்கு. இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்கு. அதுவும் இங்கெல்லாம் பாருங்களேன், பாட்டில் 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 எங்க திரும்ப பாட்டில்ல கிழிச்சிட்டு போய் தான் சாகும். பாட்டிலா உடைச்சு போட்டிருக்காங்க. ஆனா இங்க இருந்து எவ்வளவு நேரம் வேணா நம்ம அப்படி நின்று பாத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இந்த இடம். மறக்காம நீங்களும் சேலம்ல இருந்தா இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்து பாருங்க. வந்து கொஞ்சம் பொறுமையா ஏறவும். ஆமா, இந்த இடத்துக்கு நீங்க வந்தாலுமே பொறுமையாதான் வண்டி. நீங்க வேகமா வரும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா ரோடு அப்படி கொஞ்சம் நம்ம அங்க ரோடு எல்லாம் தெரியுது இல்ல, அப்படி போகுது இல்ல அந்த ரோடு, அது வழியா வந்தோம். அங்க ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுதா அந்த இடம் பாத்துக்கிட்டீங்கன்னா மலை எல்லாம் பாருங்க. அந்த இடத்துல இருக்க மலைய ஃபுல்லா வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த மலை பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு தான் அந்த மலை இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மலையெல்லாம் புகை வருது, தெரியுதா அந்த இடத்துல? அங்க புகை வருது இல்ல, அந்த இடம், அந்த இடத்துல ஃபுல்லா மலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க, உடைச்சு எடுத்துட்டு இருக்காங்க நெட்டுவலி சாலைக்கோசம். அப்படி சுத்தியுமே மலை தான். இங்க மலை, இங்க மலை, அங்க மலை, இங்க மலை, அங்க மலை, அங்க மலை, அங்க மலை. அண்ணாண்டியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலை இருக்கு. அந்த மேகமூட்டத்துல நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இங்கேயுமே அந்த ஜில்லு 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 ஜில்லுன்னு தான் நம்ம காத்து அடிக்குது. அப்படி எத்தனை வீடு இருக்கும் இங்க, எத்தனை வீடு இருக்கும் அப்படி என்ன பார்க்கலாம். இந்தாண்ட ஒரு ஊரு, இந்தாண்டதான் என் ஃப்ரெண்ட் அவன் வீடு தான் இருக்குது. இந்த மலை இந்த மாதிரி மலை இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு. அது இங்க இருக்குது பேர் அந்த சீனாயம்பட்டி பாலம். அதுல இருந்து இப்படியே வந்துட்டு தாங்க அப்படியே வரணும். நாங்க வேற வண்டி எல்லாம் போகுது பேர் ஹைவேல. அந்த இடத்துல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு பாதி இடத்துல இருந்தாலும் ரோடே தெரியல, அங்க போயிடுது வண்டி. அதுவும் நம்ம ஏரியாடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரீட்ல இப்படி வரும். இந்த கோயில்ல இருந்து ஸ்ட்ரெயிட், அந்த மலைக்குள்ள இப்படியோ இருந்து ஸ்ட்ரெயிட், அங்க இருந்து ஸ்ட்ரெயிட் வரும். கீழே அந்த கோயில் தான் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னாங்க. அந்த கோயிலுக்கும் நான் போய் காட்ட பாக்குறேன் முடிஞ்சா போறப்போ. இறங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியில ஏறி உக்காந்தா போதும், சொயின்னு நம்ம கீழே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மலை இப்படி செங்குத்தா நிக்குது. பாத்தீங்கன்னா இங்க குடிக்கிறவங்க எல்லாம் சும்மா குடிச்சிட்டு போனா கூட பரவாயில்ல. அங்க பாருங்க, கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் வச்ச போர்டு எந்த நிலைமையில இருக்குன்ட்டு போர்டுல வச்சிருக்காங்க. போர்டுலாம் அடிச்சு உடச்சிட்டு இங்க ஃபுல்லாவே வாட்டர் பாக்கெட் பாருங்க, வாட்டர் கேன், கண்ணாடி பாட்டில் போட்டா கூட பொறுக்கி எடைக்கு போடுறவங்க கூட போடுவான். உடைச்சி கொலை பண்ற அளவுக்கு உடச்சி வச்சுக்கிறானுங்க. இந்த இடத்துலதான் அந்த வடிவேல் அவர் வந்துட்டு இந்த இடத்துலதான் நின்று அழுவாருன்னு நினைக்கிறேன். இந்த இடமா அந்த இடமான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் அந்த லைனா கார்ல நிக்கும்ல, இந்த இடம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அந்த டைலாக் ஒண்ணுமே புரியலப்பா. ரீல்ஸ்ல கூட அந்த டைலாக் சென்டாச்சு. அந்த இடம்லாம் அந்த இதுதான் இது. ஆமா, இந்த இடம் தான் இது. இப்படி நின்னு அவங்க பேக் சைடுல அந்த மலை தெரியும். இந்த இடம் தான் அந்த கார்ல நின்று இங்கெல்லாம் பேசுவாங்க. இந்த இடம் இங்கதான் அவர் நடந்து வந்து அந்த இடத்துல நிப்பாரு. ஓகே, இதுக்கு மேல நம்ம இங்க நின்று அப்படியே போட்டோ எல்லாம் 2-3 போட்டோ எடுத்துட்டு அப்படியே இந்த இடம் தான். ஏன்னா இந்த இடம் தான் ஒரு அளவுக்கு மேல இருக்கு. கீழே போக போக நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். ஆனா பாருங்களேன், மலையெல்லாம் ஃபுல்லா ஒடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க, நம்ம ஆளு இந்த மாதிரி பொது இடத்துக்கு வந்துட்டாலே நம்ம தான் அசிங்கம் பண்ணிடுறாங்க.
டேய் கவனிடுறா. புது இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணி விட்டுருவாங்க. இதனாலேயே இப்படி இந்த இடத்துல இப்படி போனா அந்த இடத்துல இந்த உள்ளுல அந்த மாடு ஏதோ மாடு மேல அந்த மாட்டிக்கிறேன் அவங்க சொல்லுங்க. எங்கடா எடுத்துட்டு வந்துட்டீங்க? ஆனா யாரும் முதல்ல இருந்து அடிச்சுட்டா இருந்துச்சு, இப்பதான்டா வந்து விட்டேன். ஓகே, இதுக்கு மேல நான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். இதுக்கு மேல கீழே போனா ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்கினா நிப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்க 2-3 போட்டோலாம் அவன் பேரை போட்டுக்கிறானுங்க, சரவணன். சாமி பேர் போட்டா கூட பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் கீழே போறேன். பாய்.